இறைவனின் இதயத்திற்கு நெருக்கமான இனியவர்களே, புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 உயிருள்ள இறைவார்த்தைகள் 23 முதல் 28 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு உருவகங்கள் பற்றி பேசுகின்றார். நம் கலாச்சாரங்களில் நாம் காண்கின்ற பல உருவகங்கள் பண்டைய கால மரபினை நமக்கு எடுத்து கூறுகின்றன. மகாபலிபுரம், தஞ்சை பெரிய கோவில் இவையெல்லாம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகளை சித்தரிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது நம் சமுதாயத்தில் நாம் காணும் அனைத்து உருவகங்களுமே மக்கள் மத்தியில் பிளவைத்தான் உருவாக்குகின்றன. அது அரசியல் தலைவர்களின் கட்சி கொடியாக இருக்கலாம், தலைவர்களின் சிலை உருவகங்களாக இருக்கலாம். ஒரு சில உருவகங்கள் நம்மை உருவாக்குகின்றன, ஒரு சில உருவகங்கள் நம்மை பிரிக்கின்றன. இயேசு தன் சீடர்களுக்கு கூறக்கூடிய உருவகங்கள் மாறுபட்ட சிந்தனையை தருவது போன்று அமைகிறது. எவ்வாறெனில், மக்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் உருவகங்களை பயன்படுத்தினாரே தவிர மக்கள் மத்தியில் பிளவை கொணர அல்ல. ஏனென்றால் சாதாரண மக்கள், விவசாயம் செய்கின்ற மக்கள். அதனால்தான் தன்னுடைய உருவகங்களுக்கு அவர் பயன்படுத்தியது பெரும்பாலும் விவசாயம், மீன்பிடித்தல் தொழில் இவற்றை சார்ந்ததாகவே இருந்தது. இன்றைய காலங்களில் இயேசு தாம் கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருவதாக கூறியதோடு தாம் கடவுளோடு இணை பிரியா விதத்தில் ஒன்றித்திருப்பதையும் குறிப்பிடுகிறார். எனவே இயேசுவை காண்போர் கடவுளையே காண்கின்றனர். உலகில் தாம் ஆற்ற வேண்டிய பணியை செய்து முடிக்கிறார் இயேசு. தந்தையின் விருப்பப்படி இயேசு தம் உயிரையே மக்களின் மீட்புக்காக பலியாக்குகிறார். தம் பணி நிறைவுற்றதும் அவர் தந்தையிடம் மீண்டும் செல்கிறார். இதிலிருந்து இயேசு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டதாக நாம் கருதலாகாது. நம்மோடு தங்கியிருந்து நம்மை வழிநடத்த தூய ஆவியை இயேசு அனுப்புவதாக வாக்களித்தார். மேலும் உயிர் பெற்று எழுந்த ஆண்டவராக இயேசு எக்காலத்திற்கும் நம்மோடு இருப்பதாக உறுதி தந்துள்ளார். எனவே இயேசு தந்தையோடு இணைந்திருப்பது போல நாமும் கூட இருந்து நமக்கு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறார் என உணர்ந்து நாம் மகிழ்ச்சியோடு எந்நாளும் பயணிப்போம்.